ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக பாஸ்தா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 3/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து பேபி கார்ன், கேப்சிகம் அதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்க விடலாம். இப்போ வந்து இந்த வீட் பாஸ்தா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து இதுலேயும் நல்லா மிங்கிள் ஆகட்டும். அப்புறமேட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு முட்டை வந்து தனியாக வந்து நான் பொரிச்சு வச்சுருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.